ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டேட்டா கிடைச்சிட்டு நேத்தி 90%. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. பாண்டிச்சேரியினுடைய ஆதிக்கம் அழுத்தம் தமிழகத்திலும் 85% ஓட்டு வரலன்னு எம்பர் ராஜகோபால். கேரளாவில் வந்து 3 முறை போட்டி ஆக்கிறதுனால பாஜக, அதாவது என்டிஏ தலைமையில யூடிஎஃப் எல்டிஎஃப் இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் மனசுல ரொம்ப டகஃபார் இருக்குங்க. ஞானேஷ்குமார் வந்துட்டு அப்புறம் கும்பல்ல நிக்கவான்னா கியூல நிக்கவான்னா ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போய் வாங்கிடலான்னு. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அதிமுக பப்ளிக் ரேலிஸ்லயும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. வருது ஒன்றும் தப்பு கிடையாது, வந்து நின்று பேசிட்டு கேட்டுட்டு போயிடலாம். டான்ஸ் பண்ணி அந்த கொடியை தொடர்பு ஏங்க ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடினா இருப்பாங்க. ஏங்க அப்படி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து ஆன்டி இன்கம்பன்சி எடுத்து 15 வருஷம் இருக்காங்க. அதுல நிறைய காலேஜ், மெடிக்கல் காலேஜ் உள்ளெல்லாம் போது பெண்மணிகளுக்கெல்லாம் ரேப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால். பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசி சேனல் எடுத்து எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. டெல்லியில இருந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம புதுச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லா தேர்தல்களும் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத குறித்து டெல்லி ராஜகோபால் சார் பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல மீண்டும் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்ப நேத்துக்கு புதுச்சேரி மற்றும் மற்ற மாநிலங்களை பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? போலிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா புதுச்சேரியில 90% இருக்கு. ராஜ்வேல் ராகராஜனுடைய நேயர்களுக்கும், பேசு தமிழா பேசி நேயர்கள், பிரணவ் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, புதுச்சேரியில் நடந்தது ஒரு பெரிய திருப்பம். அதில் கடந்த 5 வருடங்களாக என் ரங்கசாமி அவர்கள் செய்து வந்த சேவை, ஒருவேளை 30 சீட்ல 25 சீட் அவங்களே எடுத்துருவாங்க போலக்குது. இல்லாம அவ்வளோ பர்சன்டேஜ் 90% போயிருக்கு. ஒண்ணு இல்லை. பட் அதுல வந்து ஒரு காரணம் என்ன பொறுத்து மட்டும், காங்கிரஸ் திமுகவினுடைய இடையே இருக்கக்கூடிய குழப்பம். ஒரே ஒரு தடவை ராகுல் காந்தி வந்தது. அதை தவிர விஜயனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குமா என்று தான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா, எப்பவுமே பிரணவ், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் பாண்டிச்சேரியில் அதுக்கு எதிரொலிக்கும். சின்ன ஸ்டேட். இப்ப மத்திய பிரதேசத்தில் ஏதாவது நடந்ததுன்னா ராய்ப்பூர்லயே சத்தீஸ்கர்லயே பின்னொலிக்கும். பீகார்ல எது நடந்தாலும் ஜார்க்கண்ட்ல எதிர்நொலிக்கும். அதே மாதிரி ஒடிசா, அசாம்ல நடந்தா வெஸ்ட் பெங்கால் எதிரொலிக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா கிடைச்சிட்டு நேத்தி 90%. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. பாண்டிச்சேரியினுடைய ஆதிக்கம் அழுத்தம் தமிழகத்திலும் 85% ஓட்டு வரலன்னு எம்பர் ராஜகோபால். அதற்கு காரணம் திமுக செய்த ஒரு 5 வருட ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் மோடி அண்ட் பிஜேபி, பிளஸ் திமுக இருக்கக்கூடிய ஊழல், ராஜா டேப்பு, கள்ளச்சாராயம், போதைப் பொருள், அதெல்லாம் டாமினேஷன், பிளஸ் விஜயனுடைய வரவேற்பு. அதை தவிர 234 தொகுதியும் கவர் பண்ணியிருக்காரு மோஸ்ட்லி நம்ம எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ். இதை வச்சுன்னு பாத்தீங்கன்னா சீமா நல்லா பண்றாரு இப்ப சமயத்து. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தா கூட விஜய்க்கு இன்னைக்கு பாருங்க காரைக்குடியில பேசுறாரு, மதுரையில போறது மட்டும் எத்தனை கூட்டம். இதற்கு தமிழ்நாடு போலீஸும் சரி, தேர்தல் கமிஷனும் சரி இதை கட்டுப்படுத்த முடியாது. இதற்கு வழிமுகத்தாக வேண்டும். இப்ப பாருங்க டிஎம்கே ரெஜிம்ல 40 போலீஸ் 50 போலீஸ், இன்னைக்கு பாருங்க காரைக்குடியில 800 போலீஸ் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்தப்ப அதுக்கு ஒரு பெரிய மாறுதல். அது விஜய்க்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதுதாங்க இந்த தாக்கம் இருக்கும். ஆனா ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நேற்று நடந்த டெவலப்மெண்ட், புதுச்சேரி வாக்கெடுப்பு 90% கிரேட் வெல்கம், ஜனநாயக திருவிழா, டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, பாஜகவினுடைய அழுத்தம், அங்கு 2 முறை மோடி, 5 முறை அமித்ஷா வந்ததெல்லாம் தவிர சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஒரு பிஜேபி லெட் கவர்மெண்ட் இருக்கு, பிஜேபி சப்போர்ட்டட் கவர்மெண்ட் இருக்குன்னா பெரிய. ஆனா தமிழ்நாட்டுல நேற்று இன்று ஒரு திருப்பம் இருந்தது. அந்த விஜயனுடைய ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்குது. எப்படின்னு தெரியல. இன்னைக்கு 3 hours லீக் ஆயிடுச்சு. எல்லாரும் போட்டு பாக்குறாங்க. இதனுடைய தாக்கம் அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருமே தவிர இதுல இருந்து ஒரு 5% ஓட்டு வரும். 5% அது that will be detrimental to DMK victory என்று தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார். சார் இப்ப அசாம் அண்ட் கேரளா சார். அசாம்ல மிக 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 அவங்க அங்கேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் 86 நினைக்கிறேன். அங்க அசாம்ல இவ்வளவு
வந்ததுக்கு காரணம் ஹேமந்த் பிஸ்வ சர்மா தான். பாஜகவுடைய அழுத்தம். அங்கு 3வது முறையாக அஸ்ஸாமில் வரும் காரணம் காங்கிரஸ் அங்க வீக்குங்க. அங்க கௌரவ் ககோயின் இருந்தாரு, அவரால் ஒண்ணும் பண்ண முடியுதுங்க. அங்க அஜ்மதுதீன் அப்படின்னு ஒரு ஏடிஎஃப் இருக்கு, ஒண்ணு டெமோக்ராட்டிக் முஸ்லீம் ஃப்ரண்ட், அந்த ஃப்ரண்ட் கூட கொஞ்சம் படுத்துட்டாங்க. ட்ரிபிள் தலாக் வந்த அப்புறமும் இந்த பங்களாதேஷி, பர்மீஸ், அதாவது மயன்மாரால வெள்ள தரித்திரன்னு இந்தியன் முஸ்லீமுக்கு ஒரு ஊக்கம் வந்திருக்குது. ஏன்னா இந்தியன் முஸ்லீம் கம்யூனிட்டியில ட்ரிபிள் தலாக் வந்த அப்புறம் அஸ்ஸாமில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு போலரைசேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் என்னுடைய கருத்து. கேரளால கேட்கவே வேணாம், நல்ல ஓட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்குது. அங்கே நல்ல எஜுகேட் 100% லிட்ரேட் ஸ்டேட்ஸ். கேரளால வந்து 3 முனை போட்டி ஆக்கிறதுனால பாஜக, அதாவது என்டிஏ தலைமையில யூடிஎஃப், எல்டிஎஃப், இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் மனசுல ரொம்ப டகஃபார் இருக்குங்க. பின்னாரி விஜயன் வந்துருவாருன்னு எனக்கு தோன்றது. கண்டிப்பா சார். சார், இப்ப இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், இவங்களுடைய இந்த இயர்லி லைஃப் பொலிட்டிக்கல் கரியரை பத்தி ஒரு ஸ்கூப் சொல்ல முடியுமா சார்? என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பார்த்த தமிழகம் இதுல வந்து 1984 இருந்து சேர்த்திருக்காரு நம்ம ஸ்டாலின். 86ல இருந்து மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தார். திருமாவளவன் நிறைய வச்சிருக்காரு. தமிழ்நாடு அசம்பிளி ஒரு தரம் தான் ஜெயிச்சாரு, மீதி 2 பேர் ஜெயிக்க முடியல. ஆனால் துரைமுருகன் போன்றவர்கள் பல ஆண்டுகளாக குறைந்தது 10 தேர்தலில் 1967 இருந்து கண்டினியூஸா ஜெயிச்சுன்னு வர்றாரு. அது ஒரு பெரிய திருப்பம். இதெல்லாம் தான் ஒரு ஸ்பாட்லைட் ஆன் தமிழ்நாடு போல் கேம்பெயின். இந்த விஷயத்துல கேம்பெயின் ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு. 15ஆம் தேதிக்குள்ள பாருங்க, இன்னும் பீக் ஆயிடும், ரொம்ப பீக் ஆயிடும். தமிழ்நாடு டிங்கு 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 டிங்குன்னு ஆடும். போதாத வரைக்கும் இப்போ பராசக்தி எல்லாம் பண்ணாங்களே, இப்போ எலெக்ஷன் டைத்துல விட்டதுனால அந்த ஜனநாயகனுக்கு ஒரு நல்ல மதிப்பு வரும் பாருங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய பிரச்சாரம் தொங்கி விட்டது. ஒரு ஸ்டாப் கேப் மாதிரி பண்ணி பாஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மெயினா மு.க. ஸ்டாலின் பேச்சுல விஷத்தை கக்கறார தவிர பாயிண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி டெல்லின்னு சொன்னதுக்கெல்லாம் பதில் சொன்ன வாய மூடிட்டாரு. அதுக்கு என்னென்ன பதில் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நல்ல பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இந்த ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒண்ணு சேர்த்துச்சுமான முஸ்லீம் வாக்கு கிடைக்கணும். முஸ்லீம்களுக்கு இப்போ கட் ஆஃப் பண்ண வராதுட்டாரு. இன் டோட்டாலிட்டி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட், விஜய் செகண்ட், டிஎம்கே தேர்ட் என்று தான் இருக்கு. கண்டிப்பா சார். சார், இப்ப வேலுமணி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மலைவாழ் மக்களோட ஒரு ஆட்டம் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அது ஏதாவது வாக்குகள் அதிமுக எடுத்து கொடுக்குமா சார்? கண்டிப்பாக இது ஒரு நூதன முறையாகத்தான் நான் பார்க்கிறேன். வட இந்தியாவில் ஹேமந்த் பிஸ்வ சர்மா கூட டான்ஸ் ஆடுறாரு, மம்தா பானர்ஜி டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த வேலுமணி வந்து ட்ரைபல் ஏரியால போய் கொடுத்தது, முள்ளக்காட்டுல அவர் போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக மொத்தம் மத்திய டெல்லியில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் இது ஒரு குஷி செய்தியாக இருக்கிறது. அதை தவிர பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ஒரு ரகசிய செய்தி. இன்று முதல் 15ஆம் தேதி வரை டைம்ஸ் நவ்ல இருந்து நவிகா குமார், இந்தியா டுடேல இருந்து ராஜ்தீப் சர்தேசாய், நிரஞ்சன் நாராயண சுவாமி ரிப்பப்ளிக்ல இருந்து, அப்புறமா வந்து ராகுல் சிவசங்கர், CNN ஆனந்த் நரசிம்மன், அந்த மாதிரி ஜி நியூஸ்ல இருந்து வரப்போறாங்க, அமன் சோப்ரா, இவங்க எல்லாம் வரப்போறாங்க. இப்ப நவிகா குமார் வந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய, அதே மாதிரி அர்ணப் கோஸ்வாமி ஸ்டுடியோ, NDTVல இருந்து தமிழ்நாட்டுக்கு தான் அந்த வசுதா வேணுகோபால் ஏற்கனவே இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் மீடியாவுடைய அட்ராக்ஷன் தமிழ்நாடுல வந்துடுச்சு. இப்ப ஏன்னா 2 ஸ்டேட் முடிஞ்சிடுது, 3 ஸ்டேட், அதாவது 2.5 ஸ்டேட் அசாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணது, கேரளால இருந்தாலும் இப்ப இங்க வந்துடுது தமிழ்நாடு போக்கஸ். இப்போ அதுதாங்க பெரிய திருப்பம். கண்டிப்பா சார். சார், இப்ப இந்த தமிழ்நாட்டுல இந்த போஸ்டல் பேலட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பத்தி ஏதாவது தகவல் இருக்கா சார்? மத்திய தேர்தல் கமிஷன் இம்முறை 2026 சட்டசபைக்காக மாபெரும் சாதனையை செய்தது தேர்தல் கமிஷன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 80 வயசு 85 வயசு இருக்கவங்க எல்லாம் குறைஞ்சது 7000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. 100 வயசு இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் நாளைக்கு 12, 13, 14, 15 இந்த 4 நாள்ல அந்தந்த ஏரியால போய் எலெக்ஷன் கமிஷன் ஒரு போலிங் பூத் மாதிரி ஒரு டப்பாவை எடுத்துட்டு போவாங்க. அதுல ஓட் போட சொல்லுவாங்க. இப்ப 85 வயசு ஆச்சுன்னா நகர முடியாது, பேச முடியாது, வெயில் வேற காரணம். அதை தவிர டிஎன் ஸ்டேஷன் இருக்கும்போது இதை அறிமுகப்படுத்தி பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்காது. இப்போ ஞானேஷ்குமார் வந்துட்டு அப்புறம் கும்பல்ல நிற்கவானா, கியூல நிற்கவானா, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போய் வாங்கிடலான்னு. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் டிஜிட்டலைசேஷன். இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் மொபைல் பேங்கிங் வந்த மாதிரி மொபைல் ஓட்டிங் ஏன் வரக்கூடாதுன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டுட்டாங்க.
இது ஒரு நூதனமாகத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார், இப்ப மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, தமிழகத்துல இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எப்பயுமே திமுகவுக்கு தான் ஆதரவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு. இப்ப இந்த 2026 தேர்தல்ல ஏதாவது அவங்களுக்கு மாற்றம் இருக்கா சார்? கோல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிலாம் நிறைய கேட்டாங்க. போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. திமுக ஒழிக என்றெல்லாம் பல பேசுறாங்க. நான் கேள்விப்பட்டேன், டெல்லியில விஜயனுடைய மீட்டிங்லயும் சரி, அதிமுக பப்ளிக் ரேலிஸ்லயும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. வருது ஒன்றும் தப்பு கிடையாது, வந்து நின்று பேசிட்டு கேட்டுட்டு போயிடலாம். டான்ஸ் பண்ணி அந்த கொடியை தொடர்பு. ஏங்க ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடினா இருப்பாங்க, ஏங்க அப்படி இது பண்றாங்க? ஸோ ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு திருப்பமாகத்தான் நான் படைக்கிறேன். கண்டிப்பா சார். சார், இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு இப்ப ராஜ்யசபாவுக்கு போயிருக்காங்க, பதவியேற்க போறாங்க. இப்ப பீகாருடைய அடுத்த முதலமைச்சரா யார் வர போறாங்க சார்? அதன் நடுவே பேசு தமிழா பேசி நாயர்களுக்கு ஒரு புது செய்தி. நிதிஷ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டு விட்டார். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பதவி பிரமாணத்தை செய்து கொடுத்தார். அது தவிர பாஜகவுடைய தலைவர் நிதின் நபீனோ இன்னைக்கு 2 நிதின் பதவி எடுத்துட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார், நிதின் நவீன், இவங்க 2 பேரும் பண்ணதுனால பீகார் அரசியல் சுறுசுறுப்பு பிடித்து விட்டது. ஒரு பெண்மணியை தான் முதலமைச்சராக போட வேண்டும் என்று அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் துடிதுடிக்கிறார்கள். we have to wait and watch. அந்த சமத் சௌத்ரிங்கிற போடுறாலும் போடலாம். இது நடுவுல ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை தலைவர் ராஜ்யசபா, அவருடைய பதவி நேற்றோடு முடிந்து விட்டது. பீகார்ல இருந்து எம்பிங்க அவரு. ஆனா இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டாரு பிரைம் மினிஸ்டர், அந்த ஹரிவன்ஷ் நாராயண் சிங்க ராஜ்யசபாக்கு பிரசிடென்ட் கோட்டால நாமினேட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் a very great amount of turn of event நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார், இப்ப இறுதியாக ஒரு கேள்வி சார். வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு சார்? இன்று நாம் இருவரும் பேசுவது 10ஆம் தேதி ஏப்ரல் மாசம் ஃப்ரைடே 12 மணிக்கு பேசுறோம். இதுல மிஸ்டர் அமித்ஷா தேர்தலுடைய வாக்குறுதிகளையும் ஒயிட் பேப்பர் அண்ட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல விக்சித் பாரத் பத்தியும் விக்சித் வெஸ்ட் பெங்கால் பத்தியும் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. அங்க கட் பண்ணி இருக்குது, அங்கேயும் ஊழல் இருக்குது, அதை தவிர இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குது அங்க பங்களாதேஷ் மயன்மார், அதெல்லாம் நான் எழுப்பேன்னு சொல்லிட்டு பார்க்க போனீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஒரு ஹுமாயூன் கபீர் என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து வெளியே வந்தவர் தனி கட்சி ஆரம்பித்து விட்டார். அதற்கு பல பேர் சொல்றாங்க அமித்ஷா நரேந்திர மோடியினுடைய ஸ்டைலு, அவர் வெளில கொண்டு வந்துட்டாங்கன்னு. அதுல அசருதீன் ஓவைசி அலைன்ஸ் வச்சிருந்தாரு அந்த கபீரோட. இப்போ அந்த கபீர் நேற்று தொலைபேசியில பேசுற மாதிரி பேசிட்டு எனக்கு 1000 கோடி ஆஃபர் பண்ணாங்க பிஜேபியில இருந்து சொல்லி விட்டாரு. அது ஒரு தீயாபத்துருச்சு. அதை ஸ்டேட் போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களா மம்தா பானர்ஜிக்கு என்னன்னு தெரியாது. இது அவரே கொடுத்திருக்காரு தெரியாது. இந்த நடுவில் பாத்தீங்கன்னா அந்த டேப் இஸ் கிரியேட்டிங் a havoc in வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ். நரேந்திர மோடியினுடைய 8 கூட்டம், வரக்கூடிய 5 நாள் 6 நாட்களில் இன்னும் 4 கூட்டம் ஒரு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு மோப்பம் முடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல வரப்போகுதுன்னு, ஆட்சி வரப்போகுதுன்னு. அதற்காகத்தான் ஏதாவது உழைக்கிறார்கள். கூட திரிணாமுல் காங்கிரஸும் கொஞ்சம் படுத்திருக்குங்க. இல்ல அப்படின்னா எதுக்காக மம்தா பானர்ஜி வந்து ஸ்டாலினும் பிஜேபி ஒன்னும் சொல்லுவானே, அதை பிஜேபி கடந்து போயிட்டாங்க. இப்ப அதை வச்சு ஏடிஎம்கேவும் டிவிக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். வெஸ்ட் பெங்கால்ல பாஜக மும்முரமான போட்டியை தருகிறது. நேரோ மார்ஜின்ல வெற்றி பெற்றாலும் பெறலாம். ஆனால் மம்தா பானர்ஜி நம்ம யூ கான் ரூல் அவுட். அவருக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்கு. 35 முதல் 40% முஸ்லீம் ஓட்ஸ் இருக்கு. முஸ்லீம் பெண்மணிகள் பாஜக போடுகிறார்கள். அங்க ஒரு குடும்பத்தை சர்ச்சை வந்திருக்குது. இது நடுவில் அந்த வெஸ்ட் பெங்கால்ல மிச்சம் 29ஆம் தேதி மட்டும் இருக்குது. அதனால தமிழ்நாட்டுக்கு வர முடியாது மம்தா பானர்ஜி தான். ஒண்ணு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது. ஒண்ணு அசாம் முடிஞ்சிட்டு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு. இந்த 4 மேஜர் பார்ட்டில காங்கிரஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்குதுங்க. அதுல அந்த இந்தி கூட்டணியில அததான் எல்லாரும் கேட்கிறாங்க. இந்தி கூட்டணியில் பிளவா? ஏன் வந்து ஸ்டாலின் நினைச்சு யாருமே போகல? ஸ்டாலின் கேம்பெயினுக்கு வட இந்தியா ஏன் வரல? தேஜஸ்வி யாதவ் கேரளா போனாரு. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் வரல? இந்தியா அலையன்ஸ் வேணும். ஆனா தமிழ்நாடு ஒதுக்கப்பட்டு விட்டது இந்தியா அலையன்ஸ்னாலே. மு.க. ஸ்டாலினும் சரி, டி.ஆர். பாலுவும் சரி, கனிமொழியும் சரி, நார்த் இந்தியால இருந்து ஒருவரும் வரக்கூடாது. ஏன்னா அது இந்தி அஜிடேஷன் மாதிரி ஆயிடும், ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நேரேஷன் செட் பண்ணிருக்காங்க. ஃபைனலி கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து ஆன்டி இன்கம்பன்சி 15 வருஷம் இருக்காங்க. அதுல நிறைய காலேஜ், மெடிக்கல் காலேஜ் உள்ளெல்லாம் போது பெண்மணிகளுக்கெல்லாம் ரேப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பாஜக ஆட்சி வந்தால் நான் விசாரணை கமிஷன் போடுவேன் என்றெல்லாம் அமித்ஷா சொல்லி இருக்கிறார். we have to wait and watch. 4ஆம் தேதி மே மாசம் தெரியும்.
என்னை பொறுத்து மட்டும் பாஜக வெற்றி எழும் என்று தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார், இன்னைக்கு எங்களோட நினைஞ்சு நிறைய விஷயங்களை குறித்து பேசுங்க சார். மீண்டும் நாளை சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ.